السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்துல் சாந்தியும் நமது உயர்ந்த மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறை நேசர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்ம எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் சட்டமன்ற தேர்தலை நாம் எல்லாம் சந்திக்க இருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டு காலங்களில் நம்மை ஆட்சி செய்ய போவது யார் என்பதை தீர்மானிக்கின்ற உரிமையும் தகுதியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதில் நாம் கவனத்தோடும் ஈடுபாட்டோடும் இருந்து முழுமையான முறையில் ஜனநாயக கடமையை நாம் நிறைவேற்றி அதை சரி செய்கின்ற போது நம்முடைய எதிர்காலங்களை அல்லாஹ் தஆலா சீராக்கி தருவான் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். நமக்கான ஒரு கடமை என்றே மார்க்கம் அதை பார்க்கிறது. வாக்கு செலுத்துவது என்பது யூசுஃபுல் கர்லாவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் உள்ளிட்ட மிகப்பெரிய மார்க்க மேதைகள், ஓட்டு என்பது அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஷஹாதத், சாட்சி சொல்வது, நம்மை ஆள்வதற்கு இவர்தான் தகுதியுள்ளவர் என்று நாம் சாட்சி சொல்வதைப் போல. எனவே சாட்சி சொல்லும் இடத்திற்கு நாம் வந்து விடுகிறோம். சாட்சி சொல்வது என்பது அது ஒரு கடமையானது. மார்க்கத்தின் பார்வையில் அது ஒரு கடமையான ஒரு விஷயம். அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது வலா தக்துமு ஷஹாதா, நீங்கள் சாட்சி மறைக்காதீர்கள் என்று சொல்கிறான். அவ்வாறு செய்வது ஃபைன்னஹு ஆஸிமுன் கல்புஹு, அது ஒரு குற்றச் செயல். அது சாட்சி சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருந்து அதை நாம் அந்த கடமையை நாம் செய்யாவிட்டால் அது ஒரு குற்றச் செயலாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு சில இடங்களிலே சாட்சியை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். எனவே ஓட்டு என்பது அது சாதாரணமான ஒரு விஷயமாக அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சாட்சி சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருந்து அதை சரியான முறையிலே செய்யாமல் வேறு சில மாற்றங்கள் வந்துவிட்டால் அநீதத்திற்கு துணை போன குற்றமும் நம் மீது வந்துவிடும். நவதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அதில் கவனத்தோடும் ஈடுபாட்டோடும் இருந்து சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி அதை தவிர்த்து விடாமல் முழுமையாக நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, சாட்சி என்பது மார்க்கத்தின் பார்வையில் சாதாரணமான விஷயம் அல்ல. சாட்சிகளை அடிப்படையாக கொண்டுதான் பல்வேறு விஷயங்கள் செயல்படுத்தப்படுகிறது. நிக்காஹ்வில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலே சாட்சி தேவை. ஒரு கொடுக்கல் வாங்கல் கடன்கள் இருக்கிறது, அதற்கு சாட்சி. ஒருவருக்கு நாம் கடன் கொடுக்கிறோம் அல்லது வாங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு சாட்சி தேவை, எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி சாட்சிகளை பற்றி மார்க்கத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல்மறை குர்ஆனில் சாட்சி என்பது அதை அடிப்படையாக கொண்டு சாட்சியம் சரியாக இருக்குமானால் எவ்வளோ பெரிய விஷயங்கள், அதனால் ஒரு பெரிய நல்ல நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குர்ஆனிலே பல்வேறு ஹதீஸ்களிலே வரலாறுகளிலே பல்வேறு சான்றுகள் நமக்கு காண கிடைக்கிறது. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு
நாமெல்லாம் படித்த கேள்விப்பட்ட பிரபலியமான ஒரு வரலாறு, குர்ஆனிலேயே அழகிய வரலாறு என்று அல்லாஹு தஆலாவினால் சொல்லப்பட்ட ஒரு வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அசீஸ் அந்த மன்னர், மிஸ்ருடைய அந்த மன்னர்னுடைய மனைவி, அவர்களால் அவர்கள் தவறான பாதைக்கு அழைக்கப்படுகிறார்கள். தவறான பாதைக்கு அழைக்கப்பட்டு ஒரு அறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அம்மையாரிடத்திலிருந்து தப்பித்து ஓடுகிறார்கள், வாசலை நோக்கி ஓடுகிறார்கள். குர்ஆன் அந்த வரலாறை சொல்கிறது. வால்ஃபையா செய்தஹல் அதல் பாப், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடுகிறார்கள். அந்த பெண்மணி பின்னால் துரத்தி கொண்டு ஓடுகிறார்கள். தப்பிக்க வேண்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண்ணிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும். வாசலை திறந்த அந்த பெண்மணியினுடைய கணவர் அப்படியே விக்கித்து போய் நிற்கிறார். இந்த அம்மையார் அவர்கள் தன் மீது எந்த தவறும் இல்லை, அவர்தான் தவறான பாதைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அழைத்தார்கள் என்று பழியை அவர்கள் மீது தூக்கி போடுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நிரபராதி என்பதை அங்கே சொல்கிறார்கள். எப்படி முடிவுக்கு வருவது? அந்த பெண்மணியுடைய கணவர் வாசலில் நின்று இந்த நிலைகளை பார்த்து கொண்டார், இருவருடைய நிலைகளை பார்த்து கொண்டார்கள். அல்லாஹ் இந்த வரலாறை சொல்லி வருகிறான், நீண்ட வரலாறு. வஷஹித ஷாஹிது மின் அஹ்லிஹா, இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா ஒரு சாட்சியை ஏற்படுத்தினான். அந்த சாட்சி யார், எப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர் என்பதை குர்ஆனுடைய விரிவுரைகள், பல கருத்துக்கள், விரிவுரையாளர்கள் பல கருத்துக்கள் சொல்வார்கள். அதில் பிரபலியமான ஒரு கருத்தின்படி, தொட்டில் பருவத்திலே பேச முடியாத பருவத்திலே இருந்த ஒரு குழந்தை அது. வஷஹித ஷாஹிது மின் அஹ்லிஹா, அல்லாஹ் குர்ஆனிலே அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறான். இன் கான கமீஸுஹு குத்த மின் குபலின் ஃபஸதகத் வஹுவ மினல் காதிபீன் வ இன் கான கமீஸுஹு குத்த மின் துபரின் ஃபகதபத் வஹுவ மினஸ் ஸாதிகீன். சட்டை பின்னால் கிழிந்திருந்தால், அந்த குழந்தை பேசியது, சாட்சி சொன்னது. அல்லாஹ் சொல்கிறான், இரண்டு பேர்களும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை துரத்தி கொண்டு வந்த மன்னருடைய மனைவியும் தவறான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இதை எப்படி, யார் நிரபராதி யார் குற்றவாளி என்று எப்படி விளங்குவது? அல்லாஹு தஆலா ஒரு சாட்சியத்தை ஏற்படுத்தினான். அந்த சாட்சி ஒரு தொட்டில் பருவத்திலே பேச முடியாத குழந்தை அல்லாஹ் பேச வைத்தான். இந்த குழந்தை எப்படி சாட்சி பகர்ந்தது? குர்ஆன் சொல்கிறது, சட்டை பின்னால் கிழிந்திருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஓடினார்கள், இந்த பெண்மணி அவர்களை தவறான பாதைக்கு அழைத்து இழுப்பதற்கு முனைந்தார். ஆக சட்டை பின்னால் கிழிந்திருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி, இவர்கள் குற்றவாளி. சட்டை முன்னால் கிழிந்திருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது குற்றம் இருக்கிறது. தப்பித்து ஓடுவதற்காக வேண்டி அந்த பெண்மணி தான் சட்டை பிடித்து கிழித்தார்கள், அந்த பெண் நிரபராதி. சட்டை முன்னால் கிழிந்திருந்தால் பெண் நிரபராதியாகி விடுவார்கள், பின்னால் கிழிந்திருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி என்று சாட்சி பெறுகிறது. இறுதியிலே சட்டை பின்னால் கிழிந்திருந்தது, வரலாறு நீண்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி என்று குர்ஆன் சொல்கிறது. அங்கே சாட்சியை வைத்து அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தினான். அந்த குழந்தையை பேச வைத்தான். அதே போல வரலாற்றிலே ஹதீஸிலே வருகிறது, ஜுரைஜ் என்கின்ற ஒரு பெரிய துறவி இருந்தார்கள், வணக்கசாலி இருந்தார்கள், பெரிய உலக பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஜுரைஜ். ஹதீஸிலே வருகிறது ஒரு நீண்ட வரலாறு. அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு கட்டிடத்திலே அமர்ந்து தங்களுடைய இபாதத் செய்வதற்கென்று, வணக்கம் புரிவதற்கென்று ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டு அங்கு இருந்து இபாதத் செய்தார்கள். நீண்ட வரலாறு. ஒரு பெண்மணி தவறான பாதைக்கு அழைக்கிறார். அவர்களை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையிலே அவர்கள் அதை தவிர்த்தார்கள். வஞ்சிக்க வேண்டும், எப்படியாவது பழிதீர்க்க வேண்டும் என்று மறுத்ததால் இந்த பெண்ணுடைய ஒரு விருப்பத்திற்கு அவர்கள் இணங்க மறுத்ததால் ஏதாவது ஒரு முறையிலே அது பழிதீர்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒரு நாள் குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வந்து அந்த ஊரார்களுக்கு முன்னிலையை வைத்து, இவர்தான் அந்த குழந்தையினுடைய தகப்பனார், என்னை இவ்வாறு செய்து விட்டார், சீரழித்து விட்டார் என்பதை போல அந்த பெண்மணி சொல்கிறது. அவர்கள் மீது மிகுந்த நன்மதிப்பு வைத்திருந்தார்கள் மக்கள். ஜொய் அவர்கள் மீது இந்த பெண்மணியினுடைய புகாரை கண்டதும் அவர்கள் வணக்கம் புரிந்து கொண்டிருந்து தங்கியிருந்த அந்த கூரைகளை எல்லாம் கட்டிடத்தை பீத்து எரிந்து விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் பொருங்கள் என்று அவர்களை அமைதிப்படுத்தி விட்டு, பச்சிளம் குழந்தை, பேச முடியாத பருவத்தில் இருக்கக்கூடிய, தொட்டில் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை இடத்திலே ஜுரைஜ் அவர்கள் கேட்டார்கள், மன் அபூக்க, அவருடைய தகப்பனார் யார் என்று கேட்டார்கள். கொஞ்சம் பொறுங்க என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தை இடத்திலே பேசினார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் அது. அந்த குழந்தை சாட்சி சொன்னது, அந்த குழந்தை பேசியது, என்னுடைய தகப்பனார் ஒரு ஆடு மேய்ப்பவர் என்று. இவர் அல்ல,
என்னுடைய தகப்பனார் ஒரு ஆடு மேய்ப்பவர், ஒரு ஆடு மேய்ப்பவரிடத்தில் அந்த பெண்மணி தவறாக நடந்து கொண்டு வந்து பழியை தூக்கி இங்கே இவர்கள் மீது போட்டுவிட்டாள் என்பதை இந்த மக்கள் விளங்கிக் கொண்டார்கள். இவர்கள் நிரபராதி என்பதை விளங்கிக் கொண்டு, உங்களுக்கு நாங்கள் தெரியாமல் இவ்வாறு கட்டிடத்தை நீங்கள் வசித்து வந்த இவ்வாறு செய்து வந்த கட்டிடத்தை நாங்கள் இவ்வாறு உடைத்து விட்டோம், தங்கத்தினால் நாங்கள் செய்து தரட்டுமா என்று கேட்டார். எனக்கு ஒரு தங்கத்திலே வேண்டாம், இருந்த மாதிரி பழைய மாதிரி அமைச்சு கொடுத்தா போதும் அப்படின்ட்டான். வரலாறு நீண்டது. அங்கே நிரபராதியாக அவர்களை ஆக்கியது அந்த பேச முடியாத பருவத்தில் இருந்த குழந்தை அல்லாஹ் தஆலா சாட்சியாக்கி அவர்களை நிரபராதி ஆக்கினார். ஆக சாட்சி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு ஆயுதம் சாட்சி என்பது. எனவே தான் சாட்சி சொல்லக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். சாட்சி சொல்லக்கூடிய இடத்திலே நாம் இருக்கின்ற காரணத்தினால் வாக்குரிமை என்பது, வாக்கு செலுத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது நமக்கான உரிமை, கடமை. அது சாட்சி சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருந்து கொண்டு செய்யாவிட்டால் அநீதத்திற்கு, அநியாயக்காரர்களுக்கு துணை போன குற்றம் நமக்கு வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்கள், அதிலே நாம் தனித்த ஒரு கவனம் செலுத்த வேண்டும். அதே போல இது ஒரு அமானிதம், நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம். இந்த அமானிதத்தை நாம் சரியான முறையிலே செய்து முடிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அமானிதங்களை பற்றி நிரம்ப நாம் கேள்விப்பட்டோம். அது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. இன்னல்லாஹ் யஅமுரு அன் துஅத்தில் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா அமானிதங்களை சரியான முறையிலே அதற்கு உரியவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், உரிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களை கட்டளையிடுகிறான் என்று அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்பகத்தன்மை என்பது, அமானிதம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. சஹாபாக்கள், தாவீன்கள், இறைநேசர்கள் எவ்வளவு மிகுந்த கவனத்தோடும் ஈடுபாட்டோடும் அமானித விஷயத்தில் நடந்திருக்கிறார்கள். வரலாறு நிரம்ப இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவருடைய காலத்தில் அவர்கள் எவ்வாறு நீதமாக நடந்து ஆட்சி செய்தார்கள், எவ்வளவு ஈடுபாட்டோடு இருந்தார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஹுர்முசான் என்கின்ற ஒரு குற்றவாளி, பாரசீகத்தை ஆட்சி செய்த பெரும் ஆட்சியாளர்களே ஒருவர், தளபதியாக இருந்தவர். அவர் ஒரு தேடப்படக்கூடிய குற்றவாளி. மரண தண்டனை அவர்களுக்கு விதிக்கப்பட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. இந்த தேடலுக்கு பின்னால் அவரை கொண்டு வந்து குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சன்னிதானத்தில் அவர் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். மரண தண்டனை கைதியாக இருந்த ஹுர்முசான் அவர் கேட்டார், எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தண்ணீரை கொடுக்குமாறு கட்டளையிட்டார். தண்ணீர் கொடுங்கள். தண்ணீர் கோப்பையை கையிலே வைத்துக் கொண்டார். கையில் வைத்துக் கொண்டால் சாதாரணமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயரை கேட்டாலே நடுங்கக்கூடிய மக்கள், எதிரிகள் நடுங்குவார்கள். அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, மரண தண்டனைக்காக அப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறது. தண்ணீர் கேட்டால் தாகம், அவருக்கு தண்ணீரையும் கொடுக்கப்பட்டு விட்டது. தண்ணீரை குடிப்பதற்கு அவர் முனைகிறார். அப்படியே கோப்பையை வைத்துக் கொண்டு கை நடுங்குகிறது. அவர் கேட்டார், நான் தண்ணீரை குடித்து முடிக்கும் வரை என்னுடைய மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்படுமா என்று கேட்கிறார் ஹுர்முசான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அது உன்னுடைய குடலிலே போய் சேருகின்ற வரை அந்த தண்டனை உனக்கு நிறுத்தி வைக்கப்படும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு முன்னால் அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு, மரண தண்டனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் உனக்கு தண்டனை கிடையாது, தண்டனை நிறுத்தி வைக்கப்படும், தண்டனை நிறுத்தப்பட்டுவிடும், தண்டனை இல்லை. ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக மரண தண்டனை. நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, வேண்டுமானால் மரண தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை போல அவருடைய செயல்பாடுகளும் நிலைகளும் இருந்தது. இப்போதான் தண்ணீர் கேட்டால் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. அவருக்கு நடுங்குகிறது கை. எங்கே நாம் இதை குடிக்க முடியுமோ முடியாதோ தெரியவில்லை என்று, நான் இதை குடித்து முடிக்கின்ற வரை மரண தண்டனை நிப்பாட்டி வைக்கப்படுமா? நிச்சயமாக. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், உன்னுடைய குடலிலே போய் சேர்கின்ற வரை நிப்பாட்டி வைக்கப்படும். அவர் கொஞ்சம் புத்திசாலி, ஒரு பெரிய தளபதி அல்லவா. ஹுர்முசான் என்பவர் அந்த பாரசீகத்தினுடைய தளபதி, ஒரு புத்திசாலி அவர். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நேர்மையையும் நீதியையும் நியாயத்தையும் அவர் ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டவர் மாத்திரமல்ல, அதில் உள்ள அவர்களுடைய தனிச்சிறப்புகளையும் அறிந்து வைத்திருந்தார். தண்ணீரை உடனே அவர்களுக்கு முன்னிலையிலே தூரை கொட்டி விட்டார். தண்ணீரை குடிக்கவில்லை. மேலோட்டமாக பார்த்தால் எவ்வளவு பெரிய கோபம் வரும் ஒரு ஆட்சியாளருக்கு. மரண தண்டனை கைதி திமிரெடுத்து போய் தண்ணீரை தூரை ஊற்றினால் எவ்வளவு பெரிய ஒரு கோபம் வரும். தூரை தண்ணீரை கொட்டிவிட்டு கேட்டார், இப்பொழுது என்னுடைய தண்டனை நிறுத்தப்படுமா என்று. ஏனென்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா வாக்கு கொடுத்து விட்டார்கள், உன்னுடைய குடலிலே போய் சேருகின்ற வரை, நீ முழுவதுமாக குடித்து முடிக்கின்ற வரை தண்டனை நிப்பாட்டப்படும் என்று கொட்டிவிட்டார். இப்பொழுது நிறுத்தப்படுமா என்று கேட்டார்.
மற்றவர்களாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் நாம் சொல்ல வேண்டியதில்லை. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நிச்சயமாக உங்களுக்கு தண்டனை கிடைக்காது, தண்டனை கொடுக்கப்படாது. ஏனென்று சொன்னால் கொடுக்கப்பட்ட வாக்கு அப்படி. தண்ணீர் உன்னுடைய இறைப்பையிலே போய் சேருகின்ற வரை, உன்னுடைய குடல்களிலே போய் சேருகின்ற வரை நிப்பாட்டி வைக்க போல தண்ணீரை நாம் துறை கொட்டி விட்டார், தண்ணீர் குடிக்கல, தண்டனை இல்லை. இப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன்பா முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொன்னோம், அப்போ நீ ஏற்றுக்கிறல்ல, அப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்பொழுது ஏன் ஏற்றுக்கொள்கிறாய்? அப்பொழுது ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்ன, இப்பொழுது கொள்கிறேன் என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்று சொன்னபோது அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், அது என்னுடைய கௌரவத்திற்கு விடக்கூடிய சவாலாக நான் நினைத்தேன். முதலிலே நீங்கள் சொன்னீர்கள், அது என்னுடைய கௌரவத்திற்கு விடக்கூடிய சவாலாக நான் நினைத்தேன். இப்பொழுது நான் உங்களுடைய அமானிதத்தை, உங்களுடைய நம்பகத்தன்மையை நான் மதிக்கிறேன். எவ்வளோ பெரிய இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளோ பெரிய நம்பகத்தன்மையை கொண்டது, அதனுடைய ஆட்சியாளர்கள் எவ்வளோ பெரிய நீதிவான்கள், அமானியத்தை எவ்வளவு பேணக்கூடியவர் என்பதை விளங்கினேன், அதனுடைய மதிப்பை நான் இப்பொழுது விளங்கிக் கொண்டேன். அதனால் நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று சொன்னால் இஸ்லாத்தை தழுவினார் என்பது வரலாறு. இப்படி ஆட்சியாளர்கள் அமானிதத்தை இவ்வளவு பேணியவர்கள் நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள். எனவே இது நம்மளுடைய அமானிதம், நமக்கு கரங்களிலே தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமானிதம், ஓட்டு உரிமை என்பது. இந்த அமானிதத்தை நாம் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, நீங்கள் அமானிதத்தை அதுக்கு உரியவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உங்களை ஏவுகிறான் என்று அருள்மறை குர்ஆனிலே சொன்னார். ஆட்சியாளர்கள் அமானிதத்தை பேணியிருக்கிறார்கள். ஆட்சி செய்வதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்களையும் அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உள்ளவர்களாக தேர்ந்தெடுக்கிறார்கள். நம்பகத்தன்மைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் மாத்திரம்தான் ஆட்சி பீடத்திலே வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள். ஒருவர் சிரியாவிலிருந்து ஷாம் தேசத்தில் இருந்து ஒரு நீதிபதி காலி, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். சிரியாவிலிருந்து நீதிபதி வருகிறார். வந்து உமர் ரலியல்லாஹு அவரிடத்தில் சொன்னார், அமீர் முஃமினீன் ஜனாதிபதி அவர்களே, நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு பயங்கரமான கனவு ஒன்று நான் கண்டிருக்கிறேன். என்ன கனவு? உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள். சூரியனும் சந்திரனும் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டு சண்டையிடுகிறது. அஷம்சு வல் கமர், சூரியனும் சந்திரனும் சண்டையிடுகிறது, நட்சத்திரங்கள் எல்லாம் உடைந்து விழுகிறது. அப்படி ஒரு கனவு எனக்கு நான் கண்டேன், ஒரு பயங்கரமான கனவை கண்டேன் என்று ஜனாதிபதி இடத்திலே நீதிபதி வந்து ஷாம் நாட்டில் இருந்து உள்ள நீதிபதி வந்து சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, சரி சண்டையிடுச்சு, நீ சூரியனின் பக்கம் நின்றாயா, கனவிலே சந்திரன் பக்கம் நின்றாயா? அவர் சொன்னார், நான் சந்திரன். சண்டை போட்டதில் எது பக்கம் நீ நின்ன? நான் சந்திரனின் பக்கம் தான் நின்றேன். அப்படியானால் நீ ஆட்சிக்கு தகுதி இல்லை, எந்த பொறுப்புக்கும் நீ தகுதி இல்லாதவன், உனக்கு எந்த பொறுப்பும் இனிமே கிடையாது என்று அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அதற்கு விளக்கம் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ் தஆலா அல்மறை குர்ஆனிலே சொல்கிறான், ஃபமஹௌனா ஆயத்தல் லைலி வஜஅல்னா ஆயத்தன் நஹாரி முப்சிரா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இரவு பகலை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரவின் அத்தாட்சி மங்கி இருளாகிடச் செய்தோம். இரவை பற்றி அல்லாஹ் சொல்ல, இரவும் பகலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. உலகத்தில் அல்லாஹ்வை தவிர இரவையும் பகலையும் உண்டாக்கக்கூடியவர்கள் யாராலும் இயலாது. இரவை நாம் மங்கிடச் செய்தோம், இரவை நாம் அழித்து அதை இருள்படைய செய்தோம். இப்போ மகவன ஆயத்தல்லில் இரவுடைய அத்தாட்சியை நாம் மங்கச் செய்தோம், இருளாக செய்தோம். வஜஅல்னா ஆயத்தன் நஹாரி முப்சிரா, பகலுடைய அத்தாட்சி, அந்த பகல் அது முப்சிரா, ஒளி தரக்கூடியது. அது இருளை தரக்கூடியது, இது ஒளியை தரக்கூடியது. பகல் என்பது இரவு இருள், பகல் என்பது ஒளி. நீ சந்திரன் பக்கம் நிற்கிற, சந்திரன் என்பது மறைந்து அது இருள் கடந்து விடும், நீ அதன் பக்கம் நிற்கிறாய். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது இரவையும் பகலையும் அத்தாட்சி என்று சொல்கிறான். இரவு என்பது இருளுக்கு சொந்தமானது, பகல் என்பது அது வெளிச்சத்திற்கு சொந்தமானது. அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். நீ சந்திரன் பக்கம் நிற்கிறாய், உன்னால் பிற்காலத்திலே குழப்பங்கள் ஏற்படும், சரியான முறையிலே பொறுப்பை வகிப்பதற்கு நீ தகுதி இல்லாத என்பதை போன்றவர்கள் சொன்னார்கள். பொறுப்புக்கு லாயக்கில்லை, எந்த பொறுப்பு இருந்தாலும் அந்த பொறுப்பில் குழப்பம் வந்துடும், அதை சரியான முறையில் செய்து முடிக்க முடியாது. எனவே நீ சந்திரன் பக்கம் நிற்கிறாய் என்று சொன்னால், அது சந்திரன் என்பது இரவுக்கு சொந்தமானது, இரவு என்பது இருளுக்கு சொந்தமானது, பகல் சூரியன் என்பது வெளிச்சத்திற்கு சொந்தமானது, பிரகாசத்திற்கு சொந்தமானது. எனவே
நீ நிற்பது இரண்டும் மோதிக்கொள்கின்ற போது நீ நிற்பது சந்திரன் பக்கம் நிற்கிறாய். அதாவது உன்னுடைய ஆட்சி நீ எந்த பொறுப்பில் இருக்கிறாயோ அதை சரியான முறையிலே செய்ய முடியாது, அதனால் இனி எந்த பொறுப்புக்கும் உனக்கு தகுதி கிடையாது என்று பொறுப்பிலிருந்து அவரை விடுவித்தார்கள் என்பது வரலாறு. இவ்வளவு நுணுக்கமான முறையில் பின்னாளிலே வரலாற்றிலே நாம் வருகிறது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் எப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கனவுக்கு விளக்கத்தை விளங்கினார்களோ சொன்னார்களோ, அதே போலவே முஆவியா ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் குழப்பம் ஏற்பட்டது. மிகப்பெரிய குழப்பத்திலே அவர்கள் தவித்தார்கள், குழப்பத்திலே மாட்டிக்கொண்டு தவித்தார்கள் என்பது வரலாறு. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் பெருமக்கள் பொறுப்பு வகித்தாலும் சரி அதில் மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை கடைபிடித்தார்கள். யாரை கொண்டு பொறுப்பிலே வைத்தார்களோ அவர்களையும் மிகுந்த நம்பகத்தன்மைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் மாத்திரம்தான் ஆட்சி பீடத்திலேயும் அமர்த்தினார்கள். ஆக அமானிதம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அமானிதத்தை பேணுவது என்பது மிக ஈமானோடு சம்பந்தப்பட்டது என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். எனவே நமக்கு எதிர்வரக்கூடிய தேர்தல் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம். அதே சமயத்தில் சாட்சி பகர்தல், சாட்சி சொல்லக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம், அமானிதத்தை நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். எனவே அதை உரிய முறையிலே நாம் நிறைவுபடுத்த வேண்டும், நிறை செலுத்த வேண்டும் என்பது நமக்கு மார்க்கத்தின் பார்வையிலே விதியாக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா அதை சரியான முறையிலே செய்து நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு நிலையை அல்லாஹு தாலா நம்மவர்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்மீது இரக்கம் காட்டக்கூடிய, நம்முடைய மார்க்கத்திற்கு எல்லா விதத்திலையும் நமக்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் உதவிடக்கூடிய ஆட்சியாளர்களை நமக்கு தந்தல் புரிவானாக என்ற நல்ல